ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்று சொல்லும் பொழுது கடந்த காலத்தை அல்ல, அந்த காலங்களை அல்ல, இதோ இப்பொழுது நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் திருச்சபையாக எங்களுக்கு 2025 வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறாராம். இதிலே 2 அர்த்தங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, அந்த புதியது என்ற அந்த இடத்திலே வர வேண்டிய வார்த்தை ஒன்று என்ன சொல்லுங்க பாப்போம்? வசந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்கள் வசந்தம். வசந்தம். அப்ப எனக்கு பின்னால் சொல்லுங்க, இதோ இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, கையை சொல்லுங்க, இதோ இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கும் உனக்கும் என்ன வாக்கு கொடுக்கிறார்? வசந்தமான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? வசந்தமான காரியங்கள் இந்த வருஷத்திலே எனக்கும் உனக்கும் நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வருஷம் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வசந்தங்களை வீச பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இதுவரைக்கு நாங்கள் சந்தித்த துக்கமான காலங்கள் மாறி வசந்தமான காலங்களை கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. இதோ வசந்தமான காரியத்தை நான் என் பிள்ளைக்காக செய்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனம், எங்களுடைய இருதயம், எங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா துன்பமான காலங்களும் மூடி அல்லது மறைந்து ஒரு மகிமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு வசந்த காற்றை இந்த வருஷத்திலே கர்த்தர் வீச பண்ணுவார். அதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ நான் வசந்தமான காரியங்களை உனக்கு செய்கிறேன். ஆமென். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வசந்தத்தின் ஆண்டு, வசந்த காலங்களை கர்த்தர் வீச பண்ணுவார் என்று. இந்த வருஷத்தை நீ முடிக்கும் பொழுது உபத்திரவத்தோடு அல்ல, வசந்தத்தோடு நீ முடிப்பாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதனைகள் மாறும். ஆமென். துக்கங்கள் மாறும். ஆமென். கவலைகள் மாறும். ஆமென். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். ஆமென். வசந்தமான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஹalleluya. சில வேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ பாஸ்டர் இந்த வருஷம் வசந்தம் என்று சொன்னாலும் இந்த 3 கிழமைக்குள்ள இந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள், இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் என்று. ஆனால் தேவனுடைய மனுஷனாய் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அந்த உபத்திரவங்கள் இனி வரப்போகிற வசந்தத்திற்கு ஒப்பாக மாற முடியாது. தேவன் உனக்கு செய்ய நினைத்தது, ஆமென், ஹalleluya, ஹalleluya, அது தடைபடாது. ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா என்னை வசந்தமாக வைப்பார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். நல்ல அம்மா மாரெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். ஹalleluya, ஹalleluya. வசந்தத்தின் ஆண்டு. ஆமென். வசந்தத்தின் ஆண்டு. ஆமென். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ வசந்தமான காரியங்களை செய்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எல்லா துன்பங்களும் மறைகிற வசந்தத்தின் காற்றை நான் வீச பண்ணுகிறேன். ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அத பாருங்க, நான் பனி காலங்கள் அடிக்கடி நான் அனுபவிப்பதுண்டு. பனி காலங்களிலே எங்கேயாவது ஆராதனைக்கோ அல்ல விடியவளன் எழும்பி மோட்டார் பைக்கில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பார்த்தால் மோட்டார் சைக்கிள் கண்ணாடி தெரியாது. கண்ணாடி முழுவதும் பனி ஏறி புகார் தன்மையாக இருக்கும்.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் படும் பொழுது அந்த கண்ணாடியை பார்ப்பீர்கள் என்றால் வீட்டில் நீங்க எடுத்ததை விட அந்த கண்ணாடி பிரகாசமாக இருக்கும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் தெரிய ஆரம்பித்த பொழுது அந்த பனிகள் எல்லாம் மறையும் பொழுது அந்த கண்ணாடியின் தூசுகளும் மாறி அந்த கண்ணாடி பிரகாசிப்பது போல இந்த வருஷம் அல்லேலூயா எங்கட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சூரியனாகிய அவருடைய வசந்தத்தினால மாறும். 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 உங்க வீட்டுல வசந்தம் வீசும். நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உடுத்தினால் உங்களுக்கு குளிர் மூடப்படும். உங்களுடைய உழைப்புல மிச்சம் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வசந்தத்தின் வருஷம். அல்லேலூயா. எனக்கு பின்ன சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, செய்கிறேன். இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் அதை அதிகமாய் விசுவாசிக்கிறேன். வசந்த காற்றை நான் வீச பண்ணுவேன். அக்கினி காற்று முடிஞ்சு போச்சது. நெருப்பு காற்று முடிஞ்சு போச்சது. துன்பத்தின் காற்றுகள் முடிஞ்சு போச்சது. வசந்தத்தின் காற்று வீசும். அல்லேலூயா. அமெரிக்காவில் இந்த நெருப்புக்கு காரணம் என்னன்னு தேடின பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த காற்று தான் காரணமாம். அந்த காற்றும் ஒரு காரணம். என்னன்னு சொன்னால், பாலைவனங்கள் எல்லாம் அந்த காற்று வீசிக்கொண்டு வருமா. அப்ப பாலைவனங்களில் அந்த காற்று வீசிக்கொண்டு வரும் பொழுது அந்த காத்துல ஈரமே இருக்காது, வெப்பமாகவே வரும். அந்த வெப்பமா வார பாலைவன காற்று அந்த கலிபோர்னியாவில் இருக்கிற மரங்களில் பட்ட பொழுது காஞ்ச மரங்கள் அந்த காற்றின் வெப்பத்தினாலே நெருப்பு மூண்டது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த வெப்பத்தின் காற்று அந்த தேசத்தை சீரழித்து போட்டது. ஆனால் பரலோகத்திலிருந்து வரப்போகிற ஒரு வசந்தத்தின் காற்று என்ற வீட்டை செழிக்க பண்ண போகிறது. உங்களுடைய வீட்டை செழிக்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. அது வசந்தத்தின் காற்று. மகனே, உன் பலவீனங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலவீனங்கள் நீங்கி இந்த வருஷம் நீ சுகமாய் இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பேங்கில் அடைவில் கிடக்கிறத நீங்க மீட்க கர்த்தர் உதவி செய்வார். ஏண்டா இந்த வருஷம் புதிய வரவின் வருஷம். அல்லேலூயா. புதிய வரவுகள் கிடைக்கும். வீட்டில வரவுகள் இருக்கும். போன வருஷம் இருந்தது போல உங்களுடைய வீடு இருக்காது. இந்த வருஷம் உங்களுடைய வீட்டில நான் உங்களை ஆசை காட்டவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இது புதிய காரியத்தை செய்கிற வருஷம். இது புதிய வரவுகளை கொண்டு வருகிற வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போன பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் கொண்டு வந்து கொடுப்பார். கைவிட்ட காரியங்களை நல்ல காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இந்த உறவுகள் சரிவர நினைச்சோம், அந்த உறவுகளை இந்த வருஷம் புதிய வரவாக ஆசீர்வதிச்சு கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் இந்த வருஷம் ஆமென், கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுது. அதை இந்த வருஷம் காண போகிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வருஷம் வசந்தமான காரியங்கள், புதிய வரவான காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன். உண்மையுள்ள தேவனாக நிச்சயமாக முடிவுண்டு. உடைய நம்பிக்கை வீண் போகாது.